இங்க மீட்டின்ற ஒரு குட்டி பொண்ண மாப்பிள்ளை வீட்ல இருந்துமே பார்க்க வந்திருப்பாங்க. வந்தவங்க எல்லாருக்கிட்டுமே இவ சேட்டை பண்ணி அங்கதான் அனுப்பி விட்டுட்டா. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா அவங்க அப்பாவுமே இப்ப இன்னைக்கு நைட்டு உனக்கு கல்யாணம்ன்றத சொல்றாரு. இப்ப அந்த குட்டி பொண்ணுமே அழுதுட்டே இருந்திருப்பா. அவளை கம்பல் பண்ணி அந்த கல்யாணத்துக்கான சடங்கு எல்லாம் பண்ணி இப்ப அந்த மணமேடைக்கு போய் கூட்டு போயிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு கல்யாணமும் நடந்து முடிஞ்சிட்டு இருக்கோம். கல்யாணம் முடிஞ்ச கையோட எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. அப்ப இந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் ஒரு விபத்துல இறந்து போயிடுறான். அதனால இந்த பொண்ணுமே இப்ப பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறா. அந்த குட்டி பொண்ணோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்றதுனால அவளுக்கு சடங்கெல்லாம் பண்ணி வெள்ளை சரி கட்டி அவங்க அம்மா வீட்டுக்குமே அனுப்பி வச்சிடுறாங்க. அவங்க அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நேரம் அந்த பையன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இப்ப அந்த பொண்ணுமே படிக்கணும் தானே கேட்டேன், எனக்கு விருப்பம் இல்லாம இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுங்க, இப்ப அவன் இறந்து போயிட்டான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்பதான் அந்த ஏரியால இருக்க ஒரு அக்காமே அங்க வந்து அந்த குட்டி பொண்ணை நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குமே கூட்டு போயிடுறாங்க. அந்த வீட்டுல இருக்கவங்களும் ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப அந்த அக்காவும் இந்த பொண்ணு இவ்வளவு சின்ன வயசுல இவ லைஃபை தொலைச்சிட்டா, இப்படியே இவ்வளவு நம்ம விட்டுட்டோம்னா இந்த ஊர்ல இருக்கவங்க ஒரு ராசி இல்லாதவன் சொல்லிட்டு அந்த ஊர்ல இருந்தே ஒதுக்கி வச்சிருவாங்கன்றத சொல்றா. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறவங்க அப்பாவுமே அந்த பொண்ணு அங்க இருக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அந்த குட்டி பொண்ணுமே திரும்பவும் ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுறா.